Hello friends, welcome back to my channel English with Ritu. Daily English Tricksல இன்னைக்கு நாம day 18 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன டாபிக்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரனவுன்ஸ். ப்ரனவுன்ஸில் இவ்வளோ டைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சின்ன இதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டீப்பாக நம்ம போக போகிறது கிடையாது. இவ்வளோ டைப்ஸ் இருக்கா ப்ரனவுன்ஸில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதான்னு எனக்கு தெரியலங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் டாபிக் முடிக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் டெஸ்ட்டு யூடியூப் வீடியோவில் டெஸ்ட் கொடுத்துருப்பேங்க. கண்டிப்பாக போய் டெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரி வாங்க டாபிக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குங்க இங்கிலீஷில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் ப்ரொனவுன். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் வந்து சப்ஜெக்டில் என்னென்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்டில் என்னென்ன ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சிலர் இருக்குங்க. ஸோ சப்ஜெக்டில் யூஸ் பண்ண ப்ரொனவுன்ஸ் ஹீ, ஷீ, ஐ, ஹீ, ஷீ, இட், தே, வி அதெல்லாம் வந்து சப்ஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ். ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ் மீ, யூ, ஹிம், ஹர் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். இந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் என்னென்னா மைன், ஹிஸ், ஹர்ஸ், த புக் இஸ் மைன், த புக் இஸ் ஹிஸ் இப்படி சொல்லுவோம் இல்லைங்க. அதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். இது என்னுடையது, பொசசிவ்னா இது என்னுடையதுன்னு சொல்லுவோம், அதுதாங்க. அடுத்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ்னா மை செல்ஃப், யோர் செல்ஃப், தெம் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப் அப்படி வர்றது எல்லாமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். Demonstrative pronouns na this, that, these, this is Ritu, this is Ritu, this is a board. இப்படி this that யூஸ் பண்ணி பேசுறது எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ். ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம், இது வந்து இது வந்து இது அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் கேட்டகரின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காருங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் who, whom, which, what, whose. அதாவது பார்த்தீங்கன்னா do you know who is this, நாங்கள் who is this அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் ஃபார்மில் கேட்காம, அதாவது இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன் ஒரு ப்ரொனவுன் மாதிரி கேட்குறீங்க, கொஷினாக கேட்கல. do you know who is this, வேற whichனா do you think, do you know which is the favorite இது அந்த மாதிரி ஏதாவது இப்படி ஒரு கொஷின் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இன்டோகிரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ரொம்ப டீப்பாக நான் வந்து எந்த டாபிக்குள்ளே போகலைங்க. இதெல்லாம் இப்படி யூஸ் ஆகும்னு மட்டும் தெரிஞ்சுக்க மட்டும்தான் இந்த கிளாஸு. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ரொனவுன்ஸ் பற்றியும் நான் கொஞ்சம் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. அடுத்து இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லுவாங்க. சம்ஒன், எனிபடி, கண்டிப்பாக யாரோ, எவனோ அப்படின்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் வந்து இன்டெஃபினிட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அடுத்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் who, whom, which. அதாவது she is the girl who came to the party. she is the girl who came to the party. அந்த who நடுவில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட் பண்ணுதா, இந்த கேர்ள், she is the girl who came to the party. பார்ட்டிக்கு வந்த கேர்ள் இதுதான், who came to the party அப்படின்னு ரிலேட் பண்ணுறது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அப்புறம் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ். ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ்னா ஈச் அதர், ஒன் அனதர் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க. தே லாஃப்ட் அட் ஈச் அதர். ஸோ ரெசிப்ரோக்கல், நான் அவனை பார்த்து சிரிச்சேன், அவன் என்ன பார்த்து சிரிச்சான். ஸோ ரெசிப்ரோக்கல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன்ஸ். ஸோ இதாங்க ப்ரொனவுன்ஸில் வந்து இவ்வளோ டைப்ஸ் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ப்ரொனவுன் கேட்டகரி தான். இது வந்து இது மை செல்ஃப் இதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ப்ரொனவுன்ஸ்னால் இந்த ஹை ஷீட் மட்டும்தான் ப்ரொனவுன்ஸை நினச்சிருப்பீங்க. ஆனால் இது எல்லாமே ப்ரொனவுன்ஸ் கேட்டகரியில் தாங்க வருது. ஸோ இன்னையோட டே 18 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. அண்ட் மெயின் முடிஞ்சது. ஸோ இமீடியட்டாக போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க்கில் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் நாலேஜில் அப்போ உங்களுக்கு என்ன எது மிஸ்டேக் எதுன்னு சொல்லி உங்களோட இதை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. ஐ ஆம் ஆல்வேஸ் ரெடி டு கிளியர் யுவர் டவுட்ஸ். எப்பயுமே நான் உங்களுக்கு டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன். அண்ட் 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 அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம டே 19 கிளாஸில் இன்னொரு புது
தெரியாத ஒரு ட்ரிக்கோட நம்ம மீட் பண்ணுவோங்க. பாய்.